क्वेश्चनக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்த ஒரு क्वेश्चन தாங்க. என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா, மிலிட்டரியில சேர ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஹிந்தி இங்கிலீஷ்ல தானே கொடுப்பாங்களா? சார் தமிழ்நாட்டில் தானே பிறந்தாரு, ஹிந்தி தெரியாம எப்படி மிலிட்டரியில சேர்ந்தாரு? இந்த क्वेश्चन தான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறோம். இது வந்து நம்மளோட டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க தான் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம் மேபி. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசிடலாம், ஓகேவா? இப்போ வந்து மிலிட்ரியில் சேர ஹிந்தி தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மிலிட்ரியில் சேர்கிறதுக்கு வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களுமே சேருவாங்களா? அப்போ ஹிந்தி வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே கொஞ்சம் வந்து படிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற நாலேஜ் அளவுக்கு ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டாலும், ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சவுத்து ஸ்டேட்டில் இருந்தாலுமே, வேறு எந்த ஸ்டேட்டு, ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு இல்லை வெஸ்டர்ன் எதில் இருந்தாலுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி இருக்குது. ஆனால் ஹிந்தி சுத்தமாக இல்லாத ஒரே இடம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்டாக இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து ஹிந்தி தெரிஞ்சால் தான் சேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹிந்தி தெரியாமல் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணார். எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ எக்ஸாம் நடக்கும்ல, இப்போ செலெக்ஷனில் வந்து எக்ஸாம் நடக்கும், அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட அவர் ஷேர் பண்ணதை நான் அவங்க கிட்ட சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ் வித் ஹிந்தி இந்த ரெண்டு மொழியிலையும் தான் இருக்கும். இப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து மோஸ்ட்லி ஹிந்தியில் வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. நம்மளை தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி தான் வந்து எக்ஸாமில் இருக்கும். அப்போது அவங்க செலக்ட் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறமா லாங்குவேஜ் தெரியாது. எப்படியும் வந்து கண்டிப்பாக வந்து நார்த் இந்தியாவில் தான் வந்து போஸ்டிங் இருக்கும். அங்கங்கே வந்து ட்ரைனிங் சென்டர் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்து ஃபஸ்ட் டைம் சேரும்போது ஹிந்தி தெரியாது. தமிழ், அப்புறம் வந்து அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குல்ல, அவங்க எல்லாமே வந்து வந்திருப்பாங்க. எப்படி சொல்கிறது, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு சொந்த லாங்குவேஜ் தான் தெரியும். இப்போ ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் பேச முடியாது, அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. தமிழ்காரங்க நமக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய, அங்கே பேசக்கூடிய விஷயங்கள், வேலை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் எல்லாமே வந்து இங்கிலீஷ் வித் ஹிந்தி ரெண்டில் தான் இருக்குமா. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் கற்றுக்கிட்டாங்களா. ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்குமா. என்னென்னு சொல்கிறேன்னா, அவங்க ஒரு விஷயம் இந்த ஷேர் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யாராவது ஆர்மியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்ட் இதை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங் சென்டரில் வந்து ஹிந்தி தெரியாமல் இருக்கும்போது வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு டியூட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக தெரியாதான். இப்போ வந்து இதை பண்ணு, இதர் ஜா உதர் கரோ ஏசி ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக புரியாமல் சரி ஓகே எல்லாரும் 4 பேர் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட சேர்ந்து பின்னாடி போகிறதான். அதாவது என்ன நடக்குனே தெரியாமல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வந்து செயல்பட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்லேயே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், 1 மந்த்லேயே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. பட் நான் தான் இன்னும் ப்ராப்பராக கற்றுக்கல, சீக்கிரமாக கற்றுக்கணும். அப்புறம் வந்து ஹிந்தி தெரியாமல் எப்படி மிலிட்ரியில் சேர்ந்தாருன்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா. ஹிந்தி தெரியணுன்ற அவசியமே இல்லை, அது ஒரு மொழி தான். மற்றபடி நம்மளுக்கு நடக்கிற டெஸ்ட்டு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும். அது சேஃபாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாமெல்லாம் ஃபினிஷ் பண்ணி தான் ஆர்மியில் சேர்ந்தாங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆர்மி லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கூல் குவார்ட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணி போட்டுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் பட்டாளத்தான் மனைவிக்கு உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.